450 டன் எடை. 82 அடி உயரம். எந்தவொரு நவீன இயந்திரத்தின் உதவியும் இல்லாமல் வெறும் மனித சக்தியால் மட்டுமே நகரும் ஒரு பிரம்மாண்ட மலையை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? இது ஏதோ கற்பனை கதையல்ல. திருவாரூர் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டின் 3வது மிகப்பெரிய தேர் என்ற பெருமையைக் கொண்ட திருநெல்வேலி நெல்லையப்பர் தேரின் நிஜமான வரலாறு. கிபி 1505ஆம் ஆண்டு பாண்டிய மன்னர்களின் காலத்தில் ஓடத் தொடங்கிய இந்த தேர் சாம்ராஜ்யங்கள் பல மாறினாலும் கடந்த 500 ஆண்டுகளுக்கும் மேலாக தன் கம்பீரமான ஓட்டத்தை நிறுத்தவே இல்லை. பொதுவாக மற்ற பெரிய தேர்களை பின்னால் இருந்து தள்ள புல்டோசர்கள் பயன்படுத்தப்படும் இந்த காலத்திலும் நெல்லையப்பர் தேர் 100% ஆயிரக்கணக்கான பக்தர்களின் உடல் வலிமையால் மட்டுமே வடம்பிடித்து இழுக்கப்படுகிறது. முழுமையாக அலங்கரிக்கப்படும் போது இதன் அடிப்படை மரச்சட்டகம் மட்டுமே 45 டன் எடையைக் கொண்டது. அதோடு சேர்த்து தேரின் மொத்த எடை சுமார் 450 டன்னை தொடும் ஒரு மாபெரும் பொறியியல் அற்புதம் இது. ஆரம்ப காலத்தில் வானளாவிய 13 அடுக்குகளைக் கொண்டிருந்த இந்த தேர் காலப்போக்கில் வீதிகளில் பாதுகாப்பாகச் செல்வதற்காக 5 அடுக்குகளாக மாற்றப்பட்டு இன்றும் அதே மிடுக்கோடு ஓடி வருகிறது. 28 அடி அகலம் கொண்ட இந்த பிரம்மாண்டமான தேரை வெறும் 32 அடியே அகலமுள்ள 4 ரத வீதிகளில் ஓட்டிச் செல்வது என்பது சாதாரண விஷயமல்ல. வீதியின் முனைகளில் தேரை திருப்புவதற்கு தடி எனப்படும் பிரம்மாண்டமான மர நெம்புகோல்களையும் முட்டுக்கட்டைகளையும் பயன்படுத்தி அங்குலம் அங்குலமாக மிக துல்லியமாக இதனை இயக்குவார்கள். ஆனி பெருந்திருவிழாவில் நெல்லையப்பர் தேர் மட்டுமின்றி மேலும் பல தேர்கள் வீதியுலா வரும். காந்திமதி அம்பாள், விநாயகர், சுப்பிரமணியர், சண்டிகேஸ்வரர் என மொத்தம் 5 தேர்கள் பஞ்சமூர்த்திகளாக நெல்லை வீதிகளில் உலாவரும் காட்சி கண்கொள்ளா காட்சியாகும். அதிலும் குறிப்பாக காந்திமதி அம்பாள் தேரில் உள்ள ஆயிரக்கணக்கான நுண்ணிய மரச்சிற்பங்கள் அன்றைய தமிழர்களின் கைவண்ணத்தை இன்றும் பறைசாற்றிக் கொண்டிருக்கின்றன. இந்த தேரின் வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய மற்றொரு நிகழ்வு 1947-இல் இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு நடந்த தேரோட்டம். அந்த முதல் தேரோட்டத்தின் போது தேரின் உச்சியில் நமது பாரம்பரிய நந்திக் கொடியுடன் இந்திய தேசிய கொடியும் பட்டொளி வீசி பறந்தது ஒவ்வொரு தமிழனுக்கும் பெருமையான விஷயமாகும். இந்த வரலாற்று சிறப்புமிக்க 10 நாள் ஆனி பெருந்திருவிழாவின் 9ஆம் நாளான ஆனி தேரோட்டம் இந்த 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 28ஆம் தேதி அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோயிலில் மிகச் சிறப்பாக நடைபெறவுள்ளது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். இதேபோன்ற மறைக்கப்பட்ட வரலாற்று அதிசயங்களையும் ஆன்மீக ரகசியங்களையும் எளிமையாக தெரிந்து கொள்ள நமது டைப்போபீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். ஸ்மால் டிப்ஸ், பிக் இம்பாக்ட். ஓம் நமசிவாய.